கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு குட்டி ப்ரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் இல்லாத நேரமாக பார்த்து எப்படியும் இந்த மைதிலியை தூக்கிடணும்னு முத்துவேலு வேன் எடுத்துக்கிட்டு ரவுடிங்களையும் கூட்டிகிட்டு வந்து ரெடியாக நிற்க சொல்லிட்டு இப்போ மைதிலி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. மைதிலி யதார்த்தமாக ஏதோ துணி மடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எதிர்பாராத இந்த முத்துவேலை பார்த்ததும் மைதிலி பார்த்து பயந்து நடுங்கி நிற்கிறாங்க. இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு திட்டுறாங்க. ஏன் எதுக்கு வந்தான்னு உனக்கு தெரியாதா? எப்போ பிடிச்சி நீ என் கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்க, என் கண்ணை உறுத்துற, என் மனசை டச் பண்ணிட்ட, உன்னை நான் இன்னைக்கு விட போகிறதா இல்லை, நான் இன்னைக்கு உன்னைய அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியோட கையை பிடிக்கிறாங்க. டே விடுடா விடுடா அப்படின்னு சொல்லி மைதிலி கையை உதறி விட்டு முத்துவேலை அடி அடி நடிக்கிறாங்க. சத்தம் கேட்டு ஜானகி அம்மா வெளியில் ஓடி வந்து பார்க்குறாங்க. முத்துவேலு மைதிலி கிட்ட ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறதா பார்த்ததும் ஜானகி அம்மாவும் அடிக்கிறாங்க. அவங்கள திருப்பி தள்ளி விடுறாங்க. செவுத்துல போய் முட்டி மோதிடுறாங்க. ஜானகிலியை தர தரன்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியில வந்து காருக்குள்ள தள்ளிடுறாங்க. ரவுடியும் அப்படியே மைதிலியை தள்ளி விட்டுறாங்க. காருக்குள்ளே போய் விழுகிறாங்க மைதிலி. இந்த பக்கம் ஜானகி ஓடி வந்ததும் முத்துவேலை விடுடா விடுடா அப்படின்னு சொல்லி சாரட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. அடிப்போடி அப்படின்னு சொல்லி மறுபடியும் தள்ளி விட்டுட்டு காரை எடுத்துட்டு வெகு வேகமாக போயிடுறாங்க முத்துவேலை அந்த ரவுடியும். ஜானகி அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டுக்குள்ளே ஓடி வந்து சரி நம்ம கார்த்திக் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிடலாம், அவர்னால தான் இதை எப்படியும் காப்பாற்ற முடியும், மைதிலியை எப்படியாவது காப்பாற்றினா தேவலையே கடவுளே எங்களுக்கு ஏன் தான் இப்படி சோதனையோ அப்படின்னு அழுதுகிட்டே கார்த்திகிட்ட முத்துவேலு மைதிலியை எழுதிட்டு போன விஷயத்த சொல்கிறாங்க. கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சதும் அநேகமாக அன்னைக்கு முத்துவேலு அவன் வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போனான், அந்த காட்டு பங்களாவுக்கு தான் கூட்டி போயிருப்பான்னு உடனே காட்டு பங்களாவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க கார்த்திக். ரேவதி, சுவாதி, ரோஹிணி இவங்க 3 பேரும் பூக்குழி குண்டம் இறங்குறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ காளிமா, சிவனடி இவங்கெல்லாம் ஒரு திட்டம் போடுறாங்க. பரமேஸ்வரி கேள்வியோட பாட்டிங்க 3 பேரும் பூக்குழியில் இறங்குறாங்களா, அவங்க திரும்பி உயிரோட வரக்கூடாது, அப்படியே பத்திக்கிட்டு எரியணும். அதுக்காக மஞ்சள் நீர் ஊற்றும் போது அப்போவே நம்ம டீசலையோ பெட்ரோலையோ பூக்குழியில் இறங்கும் போது அவங்க தலையிலேருந்து மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க. அப்போ பெட்ரோல் வாசனை அவங்களுக்குன்னு தெரிய வாய்ப்பே கிடையாது. அந்த வாசனையோட வாசமாக அப்படியே அவங்க சாம்பல் ஆயிடுவாங்கன்னு காளிமா ஐடியா கொடுக்கவும் சிவனாண்டி கோவிந்தன்னு ஒரு ரவுடியை வர வச்சு இந்த மாதிரி ஏற்பாடுகள் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க 3 பேரும் கண்ணெதிரவே எரிஞ்சு சாம்பலாக போகிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை சரியாக நடத்தலை. அதனால அவங்களுக்கு கிடைக்க போகிற தண்டனை அது சாமி கொடுத்த தண்டனையாக இருக்கும். அப்படித்தான் ஊர் மக்களும் நம்புவாங்க, நம்ப வைக்கணுங்கிறாங்க காளிமா. சிவனாண்டி சூப்பர் சித்தி, அருமையான ஐடியா, இதிலிருந்து அவங்க தப்பிக்கவே முடியாதுங்கிறாங்க சிவனாண்டி. ராஜராஜன் இங்கே வந்து கார்த்திகை காணான்னு தேடிட்டு இருக்காங்க. சரி ஃபோன் பண்ணி பாரு ராஜா, கொஞ்சம் நேரத்தில் நம்ம பொண்ணுங்கெல்லாம் தீ மிதிக்க போகிறாங்க, அப்போ நம்ம கார்த்திகை இருந்தால் நல்லது தானே, இங்கே தானே இருந்தான் அதுக்குள்ளே எங்கே போயிருப்பான் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம், ராஜராஜன் இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்கல. அநேகமாக ஏதோ முக்கியமான வேலையில் இருப்பார் போல இருக்கு, அதனால தான் ஃபோன் எடுக்கலைங்கிறாங்க ராஜா. கார்த்திகை முத்துவேலு இருக்கிற இடம் தெரிஞ்சு போகிறாங்க. அங்கே அந்த குடோனில் போய் பார்த்தா மைதிலியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. முத்துவேலு மைதிலி கிட்ட வரம்பு மீறி பேசிட்டு இருக்காங்க. மைதிலியும் முத்துவேலை பார்த்து கோபத்தோட காரி துப்புறாங்க. அடிச்சு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, நீங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறியேன்னு திட்டுறாங்க. அடிப்போடி, நல்லா மான மரியாதையை பார்த்தா இந்த ஊர்ல வாழ முடியுமாங்கிறாங்க. அசிங்கமா பேசிக்கிட்டு மைதிலி கிட்ட கிட்ட நெருங்குறாங்க. அப்ப கார்த்தி வந்து கரெக்டா நேரம் பார்த்து முத்துவேலை அடி அடின்னு அடிச்சு தும்சம் பண்றாங்க. அங்கிருந்த ரவுடிகளையும் அடிச்சு தூக்கி விசிறி எறிகிறாங்க. முத்துவேலை அந்த இடத்துக்கு கார்த்தி வருவாருன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அடியும் வாங்கிக்கிட்டு திரும்ப கார்த்தியை பார்த்து எதிர்த்து நிற்கிறாங்க. திரும்பவும் கார்த்தி அடிச்சு நொறுக்கி தடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் இந்த இடத்துல என்னன்னா இவன் கொன்னே போட்டுருவான்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. அப்புறம் தான் கார்த்தி மைதிலி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்க நான் இருக்க வரைக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. மைதிலி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. கார்த்தி மைதிலியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. ஜானகி அம்மா பார்த்துட்டு மைதிலி உனக்கு ஒன்றும் அகலையில அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத, கரெக்டான நேரத்தில் தம்பி வந்து காப்பாற்றிட்டாருங்கிறாங்க மைதிலி. மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வராமல் இருந்திருந்தா மைதிலியோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு அழுகிறாங்க ஜானகி. மாப்பிள்ளை உங்களுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கு, இவன் அடிக்கடி இப்படி தான் மைதிலி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான், இவன் என்ன தான் பண்ணுறதுனே தெரியலைங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, இவனுக்கு நான் சீக்கிரமாக முடிவு கட்டுறேங்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க, ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் கால் பண்ணுங்கள், நான் உடனே இங்கே வந்து நிற்பேங்கிறாங்க கார்த்தி. ரொம்ப நன்றி தம்பிங்கிறாங்க மைதிலி. சரி இன்னைக்கு கோயிலில் விசேஷம், அதனால ரேவதி, ரோகிணி எல்லாரும் கோயிலில் இருக்காங்க, நான் அங்கே கிளம்பணுங்கிறாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தம்பின்னு ஜானகி அனுப்பி வைக்கிறாங்க. இடத்துல இறங்குறதுக்காக ரேவதி, ரோகிணி, சுவாதி 3 பேரும் தயாராக இருக்கும்போது அங்கேருந்து சுமங்கலை பொண்ணுங்க வந்து இந்த மஞ்சள் நீர் ஊட்டி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே கோயில் பூசாரி சொன்னதுக்கப்புறம் அங்கே சுமங்கலி பொண்ணுங்க வந்து ஒவ்வொரு குடத்து தனியாக ஒவ்வொருத்தராக கொண்டம் இறங்குறவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர்த்துக்கு மட்டும் காளிமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற பெட்ரோல் கலந்த தண்ணியை எடுத்து ஊத்துறதுக்கு வராங்க. சிவனாண்டிக்கு ஃபோன் வருது. என்னடா அது இந்த நேரம் பார்த்து இவனுங்க கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு சிவனாண்டி அந்த பக்கமாக போய் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ மைதிலி போட்டிருந்த அந்த ரவுடிங்க எல்லாருமா சேர்ந்து கார்த்தி எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த மைதிலியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஐயோ கார்த்தி திரும்ப இங்கே கோயிலுக்கு தான் வரானா, அவன் இங்கே வந்தான்னா பிரச்சனை ஆயிடுமே, நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுமே, அவனை வராது கூடாதுங்கிறக்காகத்தானே நம்ம அப்படி தடுத்து நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மாரி எப்படியோ அந்த மைதிலியை காப்பாற்றிட்டு திரும்ப கோயிலுக்கு வந்துட்டு இருக்கானா நிச்சயமாக பிரச்சனை ஆயிடும். அதுக்குள்ளேயே இவங்க 3 பேர்த்துக்கும் முதல்ல தண்ணி ஊற்றி பூக்குழியில்
இறக்கி விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த உடனே முத்துவேல் கிட்ட வந்து சொல்றாங்க சிவனாண்டி. இதை கேட்டது முத்துவேலு, அடப்பாவி, அதுக்குள்ள எப்படியோ அந்த மைதிலி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டேனா, சரி சீக்கிரமா பூசாரி கிட்ட சொல்லி இவங்க 3 பேரும் முதல்ல பூக்குழியில இறங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. கிழவியோட பேத்திகளுக்கு தானே முதல் உரிமை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள முதல்ல இறக்கி விடுங்க. அவங்க முதல்ல இறங்குனதுமே அப்படியே தீ பிடிச்சதும் பொசுங்கி சாம்பலாகிறத எல்லார் கண்ணாலையும் பார்க்கட்டும். நடந்தா மட்டும்தான் நாம இந்த இடத்துல கெட்டிக்காரராக முடியும். இல்லைன்னா இந்த இடத்துலயும் நம்ம தோத்து போயிடுவோம். சீக்கிரம் சீக்கிரம்னு அவசரப்படுத்துறாங்க முத்துவேலு. காளிமாவும் சிவனாண்டியும் ஒரு குடத்துல பெட்ரோல் தண்ணி கலந்து வச்சிருக்காங்க. அது மஞ்சள் தண்ணின்னு சொல்லி இறங்குறவங்களுக்காக ஒருத்தரதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது பெட்ரோல் வாசனை வருது. அந்த வாசனை தெரிஞ்ச கார்த்தி இதெல்லாம் காளிமாவோட வேலையாத்தான் இருக்கும்னு சொல்லி அவங்க பூசாரியை வச்சு வேறொரு குடங்கள்ல தண்ணி ஏற்பாடு பண்ணி வச்சிடுறாங்க. இது காளிமாவுக்கும் சிவனாண்டிக்கும் தெரியல. கார்த்தி முன்னால வந்து நிக்கிறாங்க. சரி, பூக்குழியில இறங்குறவங்களாம் லைனா இருங்க, அந்த குடத்தண்ணியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த குடத்தண்ணியை எல்லாரும் எடுத்துட்டு வராங்க. இங்க முத்துவேலு, சிவனாண்டி, காளிமா இவங்க எல்லாரும் பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் பொண்டாட்டி அவளோட தங்கச்சிங்க எல்லாரும் அப்படியே பொசுங்கி சாம்பலாக போறாங்க. இது தெரியாம இவனே இந்த மஞ்சள் தண்ணியை எடுத்துட்டு வர சொல்லிட்டானே, ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க சிரிக்கிறதா பார்த்ததும் காளிமாவுக்கு சந்தேகமா இருக்கு. என்னடா இது, இவ ஏதோ ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க. காளிமா, ஆமா சித்தி, இவனை நம்புறக்கே இல்லை. நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு திட்டம் போட்டு ஏதாவது ஒரு வழியில காப்பாத்திடுறான் சித்தி. இப்ப கூட ஏதாவது ஒரு வேலை தந்திரம் பண்ணிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சிவனாண்டி. இல்லையே, அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதே இடத்துல தானே கோவிந்து நின்றுட்டு இருக்கான். அவனை மீறி எப்படி அந்த குடமெல்லாம் மாத்திருக்க முடியும்? அந்த குடத்து தண்ணிக்குள்ள பெட்ரோல் கலந்தெல்லாம் வச்சிருக்கேன். நிச்சயமா அந்த தண்ணியை மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது சிவனாண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு காளிமா பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல சித்தி, என்னதான் இருந்தாலும் இந்த டிரைவர் பையன் நம்மளை பார்த்து நக்கலா சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குதுங்கிறாங்க சிவனாண்டி. பூக்குழியில இறங்குறதுக்காக லைனா பொண்ணுங்க நிற்கிறாங்க. அங்கே ஒருத்தர் தலையிலையும் ஒரு சுமங்கலி பொண்ணுங்க தண்ணி ஊற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பூ மிதிச்சு நல்லபடியாக திரும்பி வர்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த காளிமாவுக்கு ஷாக்கு. என்னடா இது கோயிண்டு, என்னடா நடந்ததுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு கோயிண்டு சொல்லிட்டு இருக்கும்போது சிவனாண்டி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சித்தி இது, இவனை நம்பி இப்படி விட்டா இப்படி காரியத்தை கெடுத்து போட்டானே, நாங்கள் சொன்ன மாதிரி நீ செஞ்சியாங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, அந்த தண்ணியில் பெட்ரோல் கலந்து தான் நான் வச்சிருந்தேன். அப்படி இருந்து எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியலையே. நிச்சயமா அது பவரான பெட்ரோல். குழியில இறங்குனதும் பத்திக்கிட்டு எரியிற மாதிரி எல்லாம் நான் பவரா வச்சிருந்தா அப்படி இருக்கு. இவங்க தப்பிச்சு வந்தது எனக்கே தெரியலன்னு சொல்றாங்க கோவிந்து. என்ன நடந்ததுன்னே தெரியலையே. இப்ப இவளுக்கு எல்லாரும் தப்பிச்சுட்டாங்களே, நம்ம இந்த இடத்துலயே நம்ம பயலுக்கு முன்னாடி மூக்கு உடஞ்சுதானே நிக்கிறோம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க சிவனாண்டியும் காளிமாவும். இப்ப எப்படி நான் அவனை பார்ப்பேன்? அவன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு போயிட்டேன், தோட்டு போய் நிக்கிறேன். நான் என்ன நினைச்சேனோ அது நடக்காம போச்சே. நாம நினைச்சதை விடவே இவன் சரியான கெட்டிக்காரனவல்ல இருக்கான் அப்படின்னு காளியம்மா காளி ஆட்டத்தில் நிக்கிறாங்க. பாத்தீங்களா சத்தி, இப்பவாவது அந்த டிரைவர் பையலை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? ஆனா இவன் முன்னாடி நம்ம எல்லா வகையிலையும் தோத்து தான் போறோம். நம்மளால நினைச்சது எதையுமே நடத்த முடியல. இவன் ஏதாவது ஒரு வழியில வந்து பிளானுக்கு செக் வச்சிடறான். என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல சித்தி. நானும் விடாமுயற்சியை எத்தனையோ செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா அவனை ஜெயிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. சி, பேசாம வாய் மூடுறா. உன்னையெல்லாம் ஒரு ஆண்மகன் சொல்லிக்கிறக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இவன்லாம் ஒரு ஆளு, இவங்கிட்ட மோத முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு அடுத்த செக் வைக்க போறேன் பாரு. இந்த தடவை வேணா அவன் எப்படியோ அவன் பொண்டாட்டியும் தங்கச்சிகளையும் காப்பாத்திருக்கலாம். ஆனா இன்னொரு தடவை நான் வைக்க போற செக்ல கண்டிப்பா அந்த டிரைவர் பையன் தப்பிக்க மாட்டான். இந்த கிழவி அந்த வெறுமைங்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சல்ல, அந்த கிழவிக்கும் சரியான பாடம் புகட்ட போறேன். காலத்துக்கும் கண்ணீர் விடுற மாதிரி பெரிய அடி அவளுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு காளிமா பரமேஸ்வரி பாட்டி மேல சரியான கோபத்துல பேசிட்டு இருக்காங்க. ரோஹிணி, ரேவதி, சுவாதி இவங்க 3 பேரும் பூக்குழியில இறங்கி நல்லபடியா விரதத்தை முடிச்சு மேல வர்றாங்க. பாட்டி பார்த்ததும் சந்தோஷமா, என் கண்ணுங்களா, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த அம்மா சக்தி வாய்ந்த சாமி. நிச்சயமா நீங்க நினைச்சதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் சந்தோஷமா வந்து, பாட்டி உங்க பேத்திங்க 3 பேரும் நல்லபடியா விரதம் இருந்து பூக்குழியிலேயே இறங்கி விரதத்தை முடிச்சுட்டாங்க பாருங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லும்போது, ஆமா, என் பேத்திங்க சாமி மேல பயபக்தியோட இருந்தாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஆத்தா கொடுக்கல. அதனாலதான் அவங்க நல்லபடியா பூ மதிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க பாட்டி. அம்மாடி, நீங்க இந்த ஆடிக்குள்ள குடிச்சு விரதத்தை முடிச்சுக்கோங்க. நான் வீட்டுல போய் உங்களுக்கு பல சுவையான விருந்து கொடுக்குறேங்கிறாங்க பாட்டி. நான் நினைச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுங்கிற ஆசையில ரேவதி கார்த்திவே பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி ரேவதியை பாக்குறாங்க.